பார்த்தீங்களா? முருகனே சந்தோஷப்படுற ஆட்சியாக திமுக ஆட்சி தான் இருக்கான். புரிச்சா? ஆனால் பக்தர்கள் நிறைய இடத்துல டென்ஷன் ஆகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட். அதை பற்றி ரொம்ப நோண்டம்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. முருகன் சந்தோஷமாக இருக்காங்கன்னா முருகனோட விடுங்கடா, முருகனை போய் பார்க்க போகிற பக்தர்களை கேட்டுக்கிட்டால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆனாலும் ஆவாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போகாமல் அடுத்த மேட்ருக்கு போயிடுமா. அடுத்த மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்புங்கிறதெல்லாம் சும்மாங்க. கருத்து கணிப்பெல்லாம் நாங்கள் அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் கருத்து கணிப்பை மதிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், ஏன் அப்படி பேசியிருக்கிறார் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாவேக்காவை சேர்ந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் என்னென்னா எக்ஸிட் போல் வந்திருக்கு. அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே 15, 20 அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்களே, எப்படி பார்க்குறீங்க இதை அப்படின்னு கேட்டால், யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தோட பேர் சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன நமக்கு பிடிக்காது. இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்களா தம்பி, அங்கிட்டு சொல்லுவான் இங்கிட்டு சொல்லுவான், ஆனால் எல்லாமே மாறி நடக்கும். கருத்து கணிப்புலாம் சும்மா, அது நிஜமாக மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது. போட்டு குத்தி தள்ளியிருக்காங்க நமக்கு ஓட்டு. அதனால் அந்த கருத்து கணிப்பில் நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அதை எக்ஸிட் போலாவது இதுவாகுது அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். தெளிவான உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தந்தியினுடைய ஆன்லைன் அவங்க எடுத்திருக்காங்க ஒரு சர்வே. 2,50,808 பேர்கிட்ட எடுத்தாங்க. ஆன்லைன் போலிங் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டணத்தை அமுத்த முடியும். அவங்க கொடுத்துருக்கிற இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வருவான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களே 120க்கு மேலே தான் வருவாங்க. இவங்களை கேட்டால் கீழே சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கே இளைஞர்கள் அப்படி தான் சொன்னாங்க கருத்து கணிப்பு. அதே போல் நேபாள் சொன்னாங்க, அதே போல் பங்களாதேஷ் சொன்னாங்க, பஞ்சாபில் சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பு அனைத்துமே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பு அது சம்மந்தம் இல்லை. இது ஒரு குறிப்பிட்டு சொல்லுவது சால பொருத்தமாக இருக்கும். மக்களுடைய அலை என்பது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நாட்டின் வரலாற்றில் நாம் பார்த்துருப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார்.